கடலூரில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநரை தொழிற்சங்கத்தினர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பிரேம். என்ன நடந்தது? அபிநயா, ஆரம்ப கோரிக்கையை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். குறிப்பாக ஏஐடிசி, சிஐடியு மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட போக்குவரத்து பணியாளர்கள் தங்களது ஆரம்ப கோரிக்கையை வலியுறுத்தி ஏற்கனவே 3 கட்ட பேச்சுவார்த்தையில் தோல்வியடைந்த நிலையில் திட்டமிட்டபடி வேலைநிறுத்த போராட்டத்தில் தொடர்ந்த நிலையில் கடலூர் மாவட்டத்திலும் 11 பணிமனையிலிருந்து காலையிலிருந்து 6 மணி வரை எந்த பேருந்துகளும் இயக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது 11 பணிமனைகளிலும் சுமார் 80% பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் அங்கு பணிமனை முன்பு தற்போது தடுத்து நிறுத்தி ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டக்கூடிய காட்சியிலும் இங்கு அரங்கேறியிருக்கிறது. குறிப்பாக போலீசாருக்கும் தோமுசா தொழிலாளர்களிடையே கடும் வாக்குவாதம் என்பது இங்கு தொழிற்சங்க நிர்வாகிகளிடையே ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்ட அரசு பணிமனையிலிருந்து தற்காலிக ஓட்டுநரை கொண்டு இயக்கப்பட்ட பேருந்து சரியாக இயக்கப்படாததால் அந்த பணிமனையிலேயே நிறுத்த கோரி தற்போது தொழிற்சங்க நிர்வாகிகள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அந்த தற்காலிக ஓட்டுநரை வைத்து இயக்கப்பட்ட பேருந்து மீண்டும் பணிமனைக்கே சென்றது. மேலும் இங்கிருந்து நடத்துனர்கள் இல்லாமல் அனைத்து பேருந்துகளும் ஓட்டுநர்களை கொண்டு கடலூர் மத்திய பேருந்தில் நிறுத்தப்படுகிறது. இதனை கண்டித்து போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நடத்துனர்கள் இல்லாமல் பேருந்துகளை மட்டும் ஓட்டுநர்கள் இயக்கிச் செல்வதால் தற்போது அந்த பேருந்து ஓட்டுநர்கள் மீது தாக்குதல் முயற்சி என்பது இந்த சம்பவத்தில் அரங்கேறுகிறது. போலீசார் அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பேருந்து இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் மீது பேருந்துகளில் ஏறி தாக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிருக்கிறது. அதே போல் தடுத்து நிறுத்தப்பட்டதால் போலீசார் இங்கு ஏராளமாக குவிக்கப்பட்டு தற்போது அதை அவர்களை குண்டுக்கட்டாக ஓரக்கட்டி தற்போது பேருந்துகளை பணிமனையிலிருந்து பாதுகாப்பாக மத்திய பேருந்துகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து போலீஸ் பாதுகாப்போடு தற்போது அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்து என்பது இயக்கப்பட்டு வருகிறது. காலையிலிருந்து ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறதால் கடலூர் பணிமனையிலிருந்து ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தீயணைப்பு வாகனங்களும் இங்கு வரவேற்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக போக்குவரத்து தொழிலாளர்கள் 1-2 போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்கள் கைது செய்ய நடவடிக்கையிலும் தற்போது போலீசார் தயார் நிலையில் இருக்கிறார்கள். கடலூரில் இந்த வேலை நிறுத்தம் தொடர்பாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இது குறித்த விவரங்களுக்கு நன்றி பிரேம்.